அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் நாளிலிருந்தே வந்த தாவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திற்கு என் மூலமாக அரசியலையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வியல் முறை கொடுத்து விட்டான். இதற்கு முன்னாடி வாழ்ந்த இறை தூதர்களுக்கு அந்த முழுமையான அரசியலோட கலந்த அந்த வாழ்வியல் முறை கொடுக்கப்படலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க காஃபிர்களுடைய ஆட்சி கீழே கூட நிர்வாகத்தில் அவங்க இருந்திருக்காங்க. யூசுப் நபி அந்த மாதிரி கூட அந்த சில உதாரணங்கள் காமிக்கிறாங்க இல்லையா. அது எல்லாமே அதுக்கு முழுமைப்படுத்தப்படாத மார்க்கத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அவங்க. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன்னா திட்டவட்டமாக நிறைய ஹதீஸ்கள் நம்ம காட்ட முடியும். இன்ஷால்லா அதே தனியாக டாப்பிக்காக போயிடும். உதாரணத்துக்கு ஒரு சீமான் கூட சமீபத்தில் சொன்னார் பாருங்க, தீமையான ஆட்சியாளர்கள் வந்து விட்டால் அவருக்கு வரி வசூலிப்பவராகவோ அவருக்கு கீழ் பணிபுரிபவராகவோ நீங்கள் இருக்கக்கூடாது. இதை ஏன் ரசூலா சொன்னாங்க? அப்போ தீமையான ஆட்சியாளருக்கு கீழே நபிமார்கள் அமைச்சராகவே பணி இருக்கும்போது நமக்கு ஏன் ரசூலா இப்படி சொல்லிட்டு போனாங்க? அதுதான் மேட்ரு. தீனு முக்கம்மல் ஆயிருச்சு, நீ பழைய அந்த நடைமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த பூமியுடைய நிர்வாகம், அரசியல் நிர்வாகம் அல்லாஹ்வுக்கு கீழ் மட்டுமே தான் இயங்க வேண்டும். அல்லாஹ் விதித்த அந்த உசூல் படி மட்டுமே தான் இயங்க வேண்டும். இதை நடைமுறைப்படுத்தி காட்டும் அந்த வேலை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை ரசூலா என்ன பண்ணாங்க, அரபு தீபகற்பம் முழுசும் நடைமுறைப்படுத்தினாங்க. அது அல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீனை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அப்போ அந்த நடவடிக்கையை எப்படி ஏற்படுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்கள் அடிப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைப்பாங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா தாவா ஒரு கடிதம் போடுவாங்க. இது அல்லாஹ் இந்த பூமிக்கு இப்படி ஒரு தீனை இறக்கியிருக்கான். நாம் எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள். ஸோ மனிதர்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் அனைத்து துறையிலும் நடக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய அரசியல் விவகாரம் அல்லாஹ்வுக்கும் அப்பாற்பட்டதாகவும் உங்களுடைய வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்வுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்குது. இப்போ இது நீங்கள் ரெண்டையுமே சரி பண்ணிக்கோங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போடுவாங்க. அந்த கடிதத்தின்படி ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நாட்டை சேர்ந்த மன்னர் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நான் நடக்கிறேன், ஏன் விருப்பப்படி நான் ஆட்சி செய்கிறது கைவிடுறேன், நான் முழு முஸ்லீமாக மாறி இந்த மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்வேன் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார்னா அந்த மன்னருக்கு என்ன பண்ணிடுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரையே ஆட்சியாளராக நியமிச்சிருவாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தான் ஹாத்திம் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவர் ஒரு பகுதி கவர்னராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருப்பாங்க. அவர் ஒரு பகுதியுடைய ஆட்சியாளர். அப்போ அவர் கடிதம் எழுதி போட்டிருப்பாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே அந்த பகுதிக்கு ஆட்சியாளராக போட்டுருவாங்க. இது முதல் ஆப்ஷனு. 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் ஏற்றுக்க மாட்டேன், என் விருப்பப்படி இது நாள் வரைக்கும் நான் எப்படி இந்த உலகத்தை ஆட்சி பண்ணானோ அப்படி தான் இனியும் ஆட்சி பண்ணுவேன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நீ பதவியிலிருந்து இறங்கிரு, என்னுடைய ஆளுநர் ஒருத்தர் வருவார், அந்த ஆளுநர் கையில் உன்னுடைய பதவி ஒப்படைச்சிரு. ஏன்னா நீ பண்ணுற ஆட்சி முறை நீதியானதாக இருக்காது. ஏன்னா என்னுடைய இறைவனுடைய ஆட்சி தான் இந்த மனிதர்களுக்கு நீதியானதாக இருக்கும். அதில் தான் ஏழை பணக்காரர்களுக்கு பாரபட்சம் இருக்காது, சலுகை பலவீனர்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற அந்த கோரிக்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அவனை இறக்க சொல்லுவாங்க. இதில் அவனுக்கு என்ன ஆயிரும், அவன் ஜிஸியா கொடுத்து அவன் வாழ்ந்துக்கலாம். அவனை அடிமைப்படுத்தவோ அந்த ஏற்றுக்கொள்ளப்படாத மக்கள் கொல்லப்படவோ அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் பால்படுத்தப்படுவோ செய்யாது. அந்த இடத்துல அவனை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் ரூல் என்ன ஆயிரும், அது இஸ்லாத்தின் அடிப்படையில் வந்துடும். அப்போ முதல்ல வச்சு அந்த கோரிக்கையை அந்த மன்னர் ஏற்றுக்கிட்டாலும் ரூலிங்கில் என்ன இருக்கும், குரான் இருக்கும். 2வது கோரிக்கை என்ன, நீங்கள் ஏற்றுக்கலைன்னா பரவாயில்ல, மத அளவில் நீங்கள் எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க, ஆனால் பவர் எங்கள் கையில் கொடுத்துருங்க, ஸ்டேரிங் நாங்கள் தான் வச்சுருப்போம், ஏன்னா அல்லாஹ்வுடைய சொல்படி இந்த பூமியை நாங்கள் நிர்வாகம் செய்வோம், உங்களால் இது சகிச்சிக்க முடியாது, நீங்கள் நேர்மையை தவறிடுவீங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு கீழே வரி செலுத்திக்கிட்டு நீங்கள் ஜிஸியா கொடுத்துட்டு சைடில் வாழ்ந்துக்குங்க, நாங்கள் உங்களுடைய சொத்துக்களையோ நாங்கள் உங்களுடைய வழிபாட்டு உரிமையோ எதையுமே நாங்கள் மறுக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் ஆட்சி பண்ணீங்க அப்படின்னா பலவீனர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த அடிப்படையில் 2வது ஒரு ஆப்ஷன் அந்த மன்னருக்கு கொடுக்கப்படும். அப்போ அதுலேயும் ரூலிங்கில் என்ன இருக்கும், குரான் தான் இருக்கும். ஏன்னா கவர்னர் மதீனாவிலிருந்து வந்துடுவார், ஆட்சி எதன்படி பண்ணுவார், குரானின் அடிப்படையில் அவர் ஆட்சி பண்ணுவார். அப்போ இங்கேயும் தீன் அல்லாஹ்வுடையது தான் இருக்கும். 3வது என்ன அப்படின்னா, முடியாது அப்படின்னா வாங்க சண்டை போடுவோம், நீங்களும் நாங்களும் யுத்தத்தை தீர்மானம் பண்ணிக்குவோம், யுத்த களம் தீர்மானம் பண்ணும், இந்த பூமியில்
யாருடைய ஆட்சி முறை இருக்கணும்னு, மனிதர்களுடைய ஆட்சி முறை இருக்கணுமா அல்லது இறைவனின் வழிகாட்டுதல் படி நீதியான ஆட்சி முறை மக்கள் நல அரசாங்கம் இருக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது போடுவாங்க. இதில் என்ன அந்த மன்னருக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, போர்க்களத்தில் வந்தார் அப்படின்னா கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சரணடைஞ்சா அடிமைகளாக பிடிக்கப்படுவாங்க. அவர்களுடைய அந்த ஸ்பாட்ல யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க கொண்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாமே ஜப்தி செய்யப்படும், அந்த சொத்துக்கள் பிடுங்கப்படும், அடிமைகளாக கப்படுவாங்க. ஏன்னா இப்படி ஒரு பயம் இருந்தால் தான் அடுத்த கடிதம் போகும்போது இந்த மன்னருக்கு ஏற்பட்ட அந்த கதியை பார்த்து பக்கத்து அடுத்த மன்னர் என்னம்மா, அவன் இவ்வளோ ஃபோர்ஸ் இருந்தது, இவனே வந்து முஸ்லீம்களுடைய அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படைகளோட வந்து தோத்துட்டான். ஸோ இந்த நேரத்தில் நாம் வந்து நல்ல விதமாக ஏற்றுக்கிட்டு நடக்கிறது தான் நல்லது.